பதவி சமாதானத்தை கொடுப்பதும் இல்லை, பண சமாதானம் கொடுப்பதும் இல்லை. ஓடி ஓடி உழைச்சி நிறைய செல்வத்தை சம்பாதிக்கிறதுனால சமாதானம் வரப்போவதும் இல்லை. சமாதானம் என்பது இலவசமாய் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். உங்க உள்ளத்துல சமாதானம் இருக்கிறா? உங்களுடைய இருதயத்தை அப்படி கண்டு மூடி சோதித்து பாருங்க. உள்ளத்தின் ஆழத்துல ஒரு ஆத்ம அமைதி, சமாதானம் இருக்கிறா? அது ஆண்டவர் அருளுகிற ஆசீர்வாதம். பணம் கொடுத்து வாங்க முடியாது. நம்ம முயற்சி பண்ணிலாம் சமாதானத்தை வாங்கிவிட முடியாது. அது இலவசமாய் தெய்வன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஒரு சமயம் நான் வட இந்தியா ஊழித்து போயிருந்த போது மந்திரவாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்ட சிலரை சந்திக்க நேர்ந்தது. அவங்க தொழிலே மந்திரவாதம் பண்றாரு. பரம்பரையா தாத்தா அப்பா அவங்க காலத்துக்கு அப்புறம் இவங்க மந்திரவாதம் செய்தான் அவருடைய வாழ்க்கை. அதை வச்சுதான் அவருடைய வாழ்வாதாரமே. அதில் பணம் சம்பாதிச்சு வாழுவது. இப்போ இயேசுவை பற்றி அறிந்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டாங்க. நான் அவன்கிட்ட பேசும்போது கேட்டேன், ஒரு டிரான்ஸ்லேட்டரை வைத்து கொண்டுதான். ஏன்னா என் மொழி அவங்களுக்கு தெரியாது, அவங்க மொழி எனக்கு தெரியாது. வைத்து கொண்டு தான் கேட்டேன், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்றீங்க, உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைத்தது அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்ன பதில் சமாதானங்க. அது சொல்லும்போதே அவருடைய முகத்தில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவு, சமாதானங்க. இப்போதான் நிம்மதியாக இருக்கிறேன், சமாதானமாக இருக்கிறேன். இப்போ மந்திரவாதம் பண்ணி பணம் சம்பாதிக்கும் போது அந்த பிசாசை வைத்து வலிமையான சில கிரியைகளை செய்த போது அப்பெல்லாம் சமாதானம் இல்லை. பயம், கலக்கம், ஒரு குழப்பம், மற்றவங்களை இப்படி வேதனைப்படுத்துகிற மாதிரி எண்ணம், ஒரு பிழைப்பு, அவ்வளோதான். மெய்யான சமாதானம் ஆண்டவர் இயேசு கொடுத்தார் என்று மகிழ்ச்சியோடு சொன்னாங்க. உங்களுக்கு சமாதானம் இருக்குதா? மனிதனுடைய சமாதானத்தை பாதிக்கிறதுல முக்கியமான காரியம் பாவம். பாவம் செய்கிறவனுக்கு சமாதானம் இல்லைன்னு வேதத்தில் சொல்லியிருக்குது. பாவம் தான் நம்முடைய சமாதானத்தை பாதிக்கிறது. இந்த பாவத்துக்கு பரிகாரம் என்ன? நம்ம பரிகாரன்ற பேரில் பணம் செலவு பண்ணி நம்மை வருத்தி கொண்டு போகிறதுனால பரிகாரமாக இல்லை. ஒரு ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகாது. அது மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட மனுஷ ரத்தம் சிந்தப்படணும், பரிசுத்தமுள்ள ரத்தம் சிந்தப்படணும். உலகத்தில் பரிசுத்தமுள்ள மனுஷன் யார் இருக்கா? யாருமே இல்லை. ஆகவேதான் கடவுள் மனிதன் அவதாரம் எடுத்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிலுவையில சிந்தி மனிதனுக்கு பாவம் மன்னிப்பை உண்டாக்கினார், பாவத்திற்கு பரிகாரத்தை உண்டாக்கினார். அதனால்தான் தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம் இருதயத்தை சுத்திகரிக்கும். இயேசு சிலுவையில சிந்தின ரத்தத்தின் மூலமாய் சமாதானத்தை உண்டாக்கினார் என்று வாசிக்கிறோம். அதனால்தான் இயேசுக்கு ஒரு பெயர் சமாதான பிரபு. இயேசு சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். இதுவரைக்கும் உங்களுடைய உள்ளத்துல சமாதானம்